நினைவு பரிசு பெற்று பூங்கொத்து அளிக்கப்பட்டிருக்காங்க. 22வது சென்னை சர்வதேச திரைப்பட விழாவின் இயக்குனர் திரு ஏ.கே. சண்முகம் அவர்களும் அவர்களோடு ஆராய்ச்சி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் காட்சி அறிவியல் துறையின் தலைவர் அபிநயா கணேசன் அவர்களும் அன்போடு மேடை கிடைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் நானும் வந்து பார்க்குறப்போ மேடையில் இருக்கிற நிறைய இயக்குநர்களை பார்த்து நானுமே ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன். ஸோ இந்த மேடை கிடைக்கிறது வந்து அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா ஏதோ ஒரு சினிமா எடுத்திருந்தால் நம்மளை இவ்வளோ வந்து கூப்பிட்டு வந்து இப்படி உட்கார வைப்பாங்களான்னு தெரியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இங்கே இந்த மேடைகளில் பல இயக்குநர்கள் நம்ம பார்த்து வியந்த இயக்குநர்கள் நிறைய பேர் இங்கே உட்காந்துருக்காங்க. ஸோ நான் இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ரொம்ப நாளாக காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸில் படிக்கிறப்பதுலேருந்தே நான் வந்து பயங்கரமாக ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு வருஷமும் நான் வருவேன். நான் ஒரு புத்தகம் இன்ட்ரடியூஸ் ஆச்சு. காலத்து ஒரு புத்தகத்துலேருந்து இமயம் வந்தார், அப்புறம் அழகிய பெரியவன் வந்தார், அப்புறம் ரவிக்குமார் வந்தார். ஸோ இவங்க எல்லாரையும் தொடர்ந்து வந்து நான் வந்து பொலிட்டிக்கலாக கட்டுரைகள் சாரதி நிவேதிதா, எஸ் ராமகிருஷ்ணன் சொல்லிட்டு ஒரு பெரிய, அப்புறம் சோபா சக்தி, இவங்க தமிழில் இந்த மாதிரியான எழுத்துறல்கள் வந்து நிறைய வாசிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு தினகர் என்ன பண்ணுவேன்னா, இதெல்லாமே வந்து நான் காசு சேர்த்து வாங்கணும்னு வச்சுங்களேன். தினம் என்ன பண்ணுவேன்னா, 3 ரூபாய்க்கு வந்து அப்போ வந்து ரஷ்ய இலக்கியங்கள் வந்து கிடைக்கும். பழைய ராதிகா பதிப்பகத்தில் வந்து போட்டிருப்பாங்க 3 ரூபா 4 ரூபா 5 ரூபான்னு சொல்லிட்டு அவன் வாங்கி நிறைய அதெல்லாம் படிச்சுட்டு ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வந்து அவன் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணான். இந்த மாதிரி ரஷ்ய இலக்கியங்கள் இருக்குடா, அதை படிடா அப்படின்ற மாதிரி அவன் வந்து சொன்னான். ஸோ அதுக்கு முன்னாடியே நான் வந்து தாய் படிச்சுட்டேன். மேக்சிம் கார்கியோட தாய் வந்து எனக்கு பயங்கரமாக பிடிச்சது. ஸோ அதை வந்து நான் படித்தேன் நான். சரி, அதுக்கப்புறம் வந்து தினகர் சொன்ன அந்த 3 காதல் கதைன்னு சொல்லிட்டு ஒரு ரஷ்ய நாவல் இருக்கும். அப்புறம் கேப்டன் மகள்னு இருக்கும். நிறைய டால்ஸ்டாய் இருக்கும், சூதாடின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான. ஸோ இவங்களை எல்லாருமே வந்து வாசிச்சதுக்கப்புறம் வாசிப்பு வந்து எனக்குள்ளே வந்து எழுதணும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ நான் என்ன எழுதுறது அப்படின்றது ஒரு கேள்வி இருக்குது. ஸோ சினிமா நிறைய பார்த்த உடனே வந்து சினிமா வந்து என்ன மாதிரி சினிமா எடுக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது. ஸோ அப்போ என்ன மாதிரி சினிமா நம்ம எடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ உலக அளவில் சினிமா என்னவா இருக்குது அப்படின்ற நிறைய புத்தகங்கள் வந்து அந்த டைமில் தமிழில் டிரான்ஸ்லேட் ஆகி கிடச்சிது. ஸோ அதெல்லாம் நான் வாசிக்கிறேன். அப்போ பிளாக் சினிமா பற்றி பேசினாங்க, அரபு சினிமாக்களை பற்றி பேசினாங்க. இந்த சினிமாக்கள் இருக்கிற அரசியல் பின்புலம், அரசியல் எப்படி வந்து இதோட ஒன்றோட ஒன்று சேர்ந்துருக்கு அப்படின்றத வந்து அவங்க எழுதுனதை நான் வந்து படித்தேன். ஸோ இப்படி படிக்கிறப்ப தான் வந்து நிறைய சினிமா விமர்சனங்கள், தீவிர இலக்கிய சூழலில் கிடைக்கிற விமர்சனங்களை வந்து வாசிக்க ஆரம்பித்தேன். அது வந்து ரொம்ப முற்றிலுமாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஒரு படத்தை வந்து ஒரு ஆளை வந்து உடற்கூறாய்வு செய்கிறப்போ என்ன மாதிரி ஒரு விஷயம் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு படத்தை வந்து பயங்கரமாக வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றி படிக்கிறப்போ வந்து தான் எனக்கு நிறைய ஒரு படம் நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வந்து எனக்கு வந்து தோணுச்சு. ஒரு இயக்குனர், இதுக்கு முன்னாடி எனக்கு சில ஆதர்ச இயக்குனர்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்கள நான் ரொம்ப பிளைண்டாக வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் அவர்களை வாசித்த பிறகு அவர்கள் பயன்படுத்துகிற நுண்ணரசியல், அந்த ஸ்ட்ரக்சர், அந்த கண்டென்ட்டு, அந்த படத்துக்குள்ளே என்ன அனுபவத்தை கடத்தணும்னு ட்ரை பண்ணுறாங்க. ஒரு மேலோட்டமாக ஒரு கதை சொல்கிற பாணி இருக்குது. அந்த மேலோட்டமாக கதை சொல்கிற பாணியிலிருந்து லேஸாக இங்கே என்ன தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்றத வந்து அவங்க வந்து எழுதுறத நான் வந்து அதிகமாக வாசிக்க ஆரம்பித்தேன். அப்படி வாசிக்க ஆரம்பிக்கிறப்போ வந்து சினிமா என்பது வந்து நேரடியாக ஒரு மொழியை சொல்லுது, அதே நேரத்தில் லேஸில் வந்து நிறைய ஒரு வேலையை பண்ணுது. அதுக்கு வந்து அந்த கண்டென்ட் அண்ட் வந்து உள்ளடக்கம் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. அந்த உள்ளடக்கத்தை பற்றி நிறைய வந்து பேசினது, டிஸ்கஸ் பண்ணதை வந்து தொடர்ந்து வாசிட்டே இருந்தேன். அந்த வாசிக்கிறதுல பிளாக் சினிமாவை ஏன் கையாளுறாங்க, பிளாக் சினிமா ஏன் ரொம்ப முக்கியமாக இருக்குது, அரசியல் ரீதியாக பிளாக் சினிமாவுடைய தேவை என்ன இருக்குது, ஸ்பைக் லீ என்ன பண்ணார். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு உந்துதலை வந்து உண்டு பண்ணிச்சு. டூ த ரைட் திங்ஸ்னு ஒரு படம் இருக்கும் ஸ்பைக் லீ இது. ஸோ அந்த படம் வந்து என்ன மாதிரியான ஒரு அந்த காலகட்டத்தில் வந்து அவர் ஏன் அந்த படத்தை உருவாக்குனார், வெள்ளையர்கள் ஆதிக்கம் நிறைந்த ஒரு பகுதியில் அடிமைத்தளத்திலிருந்து விடுபட்ட கருப்பர்கள் தங்களுடைய விடுதலைக்காக ஏன் வந்து ஆர்ட்டை வந்து பயன்படுத்திட்டாங்க, ஆர்ட் வந்து என்ன மாதிரியான வேலை செய்யுது அப்படின்றத வந்து நான் படித்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதை கொஞ்சம் ஆராய்ச்சி பூர்வமாகவே புரிஞ்சுக்க நான் ட்ரை பண்ணேன். அந்த டைமில் தான் ஸ்டாலின் ராஜாங்கம் எழுத்தாளர் வந்து தலித் சினிமா இல்லை தலித் கதாபாத்திரங்கள் எப்படி வந்து தமிழ் சினிமாவில் பயன்படுத்தப்பட்டிருக்கு, அதோட மொழி எப்படி ஹேண்டில் பண்ணப்பட்டிருக்கு, அந்த கதாபாத்திரங்களை எப்படி வடிவமைத்திருக்கிறார்கள், எப்படி வந்து ஒரு 70 ஆண்டுகள சினிமா வந்து என்னவா இருந்திருக்கு அப்படின்றத வந்து ஒரு பயங்கரமாக ஒரு டிஸ்கஷனில் வந்து அவர் எழுதியிருந்தார். ஸோ அதை வாசிக்கிறப்போ ஸோ நான் வந்து ஓகே இது வந்து அப்போ அந்த டைம்லேருந்து நான் என்ன பண்ணேன்னா வந்து என்னை பற்றி நான் நிறைய யோசிக்க ஆரம்பித்தேன். குறிப்பாக இப்போ என்னுடைய சந்திர சாரை பற்றி நான் சொல்கிறேன். சந்திர அவர்கள் என்ன சொல்லுவார்னா, ஒரு ஆர்ட்டை நீ ஏன் உருவாக்குற அப்படின்ற கேள்வி
ரொம்ப அன்கான்ஷியஸ் கிடையாது, ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும்னு சொல்கிறார். சும்மா நீ போய்ட்டு ஒரு கேன்வாஸ் முன்னாடி ஒரு கோடை வரைகிறேன்னா அந்த கோடு வந்து ரொம்ப அன்கான்ஷியஸாக வந்துடாது, ரொம்ப கான்ஷியஸில் நிகழும் அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப என்ன சொல்கிறது, நீ இந்த சமூகம் உனக்கு என்ன கொடுத்துருக்கோ, இந்த சமூகத்துலேருந்து நீ என்ன கிடைச்சிருக்கோ, அந்த கிடைக்கிறதோட உந்துதலின் அடிப்படையில் உன்னுடைய கருத்து உருவாக்கம் உன்னுடைய மண்டல உருவாகி அது ஒரு கோடாக மாறுதுன்னு சொல்கிறார். அப்போ இந்த சமூகம் உன்னை பயங்கர இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த சமூகத்தில் இருக்கிற விஷயங்களை நீ வந்து உன்னிப்பாக கவனிக்கிறது மூலமாக நீ பயங்கர இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்படுற. ஆனால் ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட்டை நிகழ்த்துறப்போ வந்து உனக்கு என்ன வேணுன்ற கேள்வியே இல்லாமல் சும்மா ஏதோ ஒன்று வரைஞ்சிட்டு நீ போயிடாத. ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட்டை நிகழ்த்துறது அப்படின்றது வந்து உனக்குள்ள இருக்கிற அதாவது உன்னுடைய ஒரு அகச்சூழல் இருக்குல்ல, உனக்குள்ள ஒரு அகம் இருக்குல்ல, அந்த அகத்துக்குள்ள இருக்கிற கேள்வி, உனக்கு என்ன வேணுன்ற கேள்வியை நீ முதல்ல கேளுன்னு சொன்னார். அப்போ நீ யாருன்றது முதல்ல கேளு, உனக்கு என்ன வேணுன்றது ரெண்டாவது கொஸ்டின், அப்புறம் நீ ஏன் என்ன சொல்ல போற அப்படின்றது மூணாவது. இந்த 3 கேள்வியை வந்து நீ வந்து கேட்டுக்கோ அப்படின்னு சொன்னார். அப்போ நான் ஒரு சினிமா இயக்குனராக என்ன பண்ண போகிறேன், நான் என்ன சொல்ல போகிறேன், இப்போ இவ்வளோ சினிமா இங்கே இருக்குது, இவ்வளோ பேர் டிரெக்ட் ஆகிட்டாங்க, நீ என்ன சொல்ல வரப்போகிற அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எனக்கு ரொம்ப முக்கியமாக இருந்தது. ஃபர்ஸ்ட் அது நான் யாருன்றது வந்து எனக்கு ரொம்ப முக்கியமாக இருந்தது. அது நான் யாருன்றது வந்து இந்த சமூகத்தில் நான் எங்கேருந்து வரேன், நான் யாராக இருக்கிறேன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வியாக இருந்தது. இந்த இந்திய சமூகத்தில் ஆண்டாண்டு காலமாக பாதிக்கப்பட்ட ஒடுக்குதலில் ஆளாக இருக்கிற ஒரு ஆளாக நான் வந்து இருந்தேன். ஒரு தலித் கம்யூனிட்டியில் இருக்கிற பிரச்சனைகளை இங்கே வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு 100% மக்கள் இருக்கிறப்போ ஒரு 25% மக்கள் வந்து தொடர்ந்து வந்து சமூக விளக்கம் பெற்ற மக்களாக இருக்கிறாங்க. ஊருன்ற ஒரு அமைப்புக்குள்ளேருந்து வெளியே இருக்கிற ஒரு மக்களாக இருக்கிறாங்க. நான் ஏன் வெளியே இருக்கிறேன், இதுதான் என்னோட முக்கியமான கேள்வி. ஏன் ஊருக்குள்ளே நான் இல்லை? ஊரில் பல சாதி அமைப்புகள் இருக்குது, அது பல சாதி அமைப்புக்குள்ளே நானும் உள்ளே இருந்திருக்கணும்ல. ஆனால் கால் சரின்னு சொல்லிட்டு நான் ஏன் வெளியே இருந்தேன் அப்படின்ற கேள்வி வந்து எனக்கு ரொம்ப முக்கியமாக இருந்தது. இந்த கேள்விக்கான பதிலை நான் வந்து பல இடங்களில் வந்து நான் தேடி இருக்கேன். அது வந்து பாபா சாஹேப் அம்பேத்கர் வந்து அவருடைய எழுத்தின் மூலமாக எனக்கு நிறைய விடைகள் வந்து கிடைச்சிது. ஸோ அப்படி அந்த விடை கிடைச்ச உடனே நான் என்ன யோசிச்சேன்னா, அப்போ நான் யாருன்றதை இந்த மக்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும்னு நான் நினச்சேன். நான் யாருன்றதை மக்கள்கிட்ட பேசணும்னு நினச்சேன். அப்போது பேசப்படாத கதைகள், தவிர்க்கப்பட்ட உரையாடல்கள், தவிர்க்கப்பட்ட கதாபாத்திரங்களை என்னுடைய சினிமாக்களை வந்து உருவாக்கணும் அப்படின்னு நான் வந்து முடிவு பண்ணேன். இது வந்து பெரிய சவாலான விஷயம் தான். ஆனால் இது எல்லாமே என்னன்னா, நான் காலேஜ்லேயும் முடிவு பண்ணிட்டேன். 4th இயர் படிக்கிறப்பவே நான் இந்த சினிமா தான் பண்ண போகிறேன்னு முடிவு பண்ணிட்டேன். சரி, இப்படி ஒரு சினிமா பண்ணலான்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் வாய்ப்புக்காக நான் போகிறப்போ நான் பார்த்த மனிதர்கள், பேசியவர்களுக்கு அதாவது என்னென்னா, இந்த சினிமா கூட விட்டுருங்க, ஒரு சீரியஸ் சினிமா பற்றின ஒரு அக்கறை கூட இல்லாமல் ஆட்களை தான் நான் நிறைய பேரை வந்து நான் மீட் பண்ணேன். அவர்கள் வந்து புத்தகம் படிக்கிறவர்களை வந்து ரொம்ப தள்ளியே வச்சாங்க. வேர்ல்ட் சினிமா பார்க்குறவங்கள அந்த டைமில் வந்து மண்டவீங்கின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி வேர்ல்ட் சினிமாலாம் பார்த்துட்டு நம்ம அதை பற்றி பேசினாலே நம்மளை பற்றி ஒரு மாதிரி வந்து பேசுவாங்க, இவனுக்கு மண்டவீங்கி போயிருக்கு, ரொம்ப அறிவுபூர்வமாக யோசிப்பானுங்க, நார்மல் கமர்ஷியல் சினிமா அவங்களால எடுக்க தெரியாது. ஸோ இந்த மாதிரி சிக்கல்லாம் இருக்கும். அப்போது ஒரு முறை நான் வந்து சூதாடி புத்தகம் படிச்சுட்டு இருந்தேன். அதை கமெண்ட் ரொம்ப கேவலமாக கமெண்ட் கூட ஒருத்தர் வந்து பண்ணிட்டு போனார், என் டிரெக்டர். அவர் வேற ஒருத்தர்னு வச்சுங்களேன். ஸோ இது எல்லாமே வந்து அது விபி கிடையாது, அதனால் விபி போட்டுருவாங்க. விபி வந்து வெரி ஜென்வன். அவர் வந்து என்னை ரொம்ப கரெக்டாக புரிஞ்சுக்கிட்ட ஒரு இயக்குனர், என்னோட இயக்குனரில். ஸோ இப்படியெல்லாம் இருக்கிறப்போ என்னென்னா, இந்த மாதிரியான உரையாடல்களை பேசக்கூடிய ஆட்களை தேடி போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் அப்போ இருந்தது. ஆனால் அந்த டைமில் என்னுடைய வாழ்க்கை சூழலை வந்து அனுமதிக்கலை. ஆனாலும் நான் என்ன பண்ணேன்னா, ஒரு உதவி இயக்குனராக மாறணும்னு சொல்லிட்டு நான் நிறைய ட்ரை பண்ணி கடைசியில் வந்து விபி சார்கிட்ட வந்து ஜாயின் பண்ணேன். ஸோ அங்கே வந்து என்னென்னா, அவருமே வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்டூடெண்ட்டாக தான் இருந்தார், ஒரு டீச்சராக இல்லாமல் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தார். ஸோ அவர் ஃபர்ஸ்ட் டைம் வந்து படம் பண்ணார். அவர் யாருக்கிட்டையும் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணாதனால ஸோ எங்களோட உதவி அவருக்கு வந்து தேவைப்பட்டது. ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கில் இருந்து படம் எடுக்கிறது எல்லாத்துலேயுமே வந்து இருந்ததுனால, இப்போ எங்களோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால சென்னை 28ன்னு ஒரு படம் ஏற்கனவே எடுத்த சினிமாக்கள் இருந்து அப்படியே வந்து விளக்கம் பெற்ற ஒரு புது மாதிரியான ஒரு சினிமாவை ஃபர்ஸ்ட் டைம் எடுத்து அதை எடிட் பண்ணி படமாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகி படம் வந்து வெற்றிகரமாக ஓடினதை பார்த்தோன்னே ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியும் வந்து பெரிய இன்ஸ்பிரேஷனும் எனக்கு வந்து உருவாச்சு. ஸோ வந்து அதுதான் எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு உத்வேகத்தை கொடுத்த ஒரு சினிமா அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நிறைய படங்கள் அந்த டைம்லலாம் வந்துட்டு இருந்து நிறைய டிரெக்டர்கள் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஆனால் எனக்கு வந்து நான் ஒர்க் பண்ண படத்தில் வந்து இப்படி ஒரு படம் எடுக்க முடியும் ஹீரோக்கள் இல்லாமல், ஸோ இந்த மாதிரி ஒரு கதையும் வந்து நம்மளால் சொல்ல முடியும் அப்படின்னு ரொம்ப சாலிடாக சொல்லி வெற்றி பெற்ற ஒரு படமாக சென்னை 28 இருந்தது. அப்புறம் சரோஜா இருந்தது, கோவா இருந்தது. 3 படங்களும் நான் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் நான் படம் பண்ணலான்னு நான் முடிவு பண்ணேன். படம் எல்லாம் முடிவு பண்ண உடனே ஃபர்ஸ்ட் படம்
என்னுடைய இப்போ எங்கள் சொந்தக்காரர் ஒருத்தர் இருக்காருன்னு சொன்னல, அவர் என்ன சொல்கிறாருன்னா, விஷாலுக்கு நம்ம வந்து கதை சொல்லலாம், நீங்கள் கதை இருந்தால் ரெடி பண்ணி எடுத்துட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். ஆனால் நான் என்ன சொன்னேன்னா, ஃபர்ஸ்ட் டைமே சொல்லிட்டேன், இல்லை எனக்கு நான் சொல்ல விருப்பம் இல்லை, எனக்கு வந்து நான் பெரிய டேரக்டர் பெரிய நடிகர்கள் கூட வந்து ஒர்க் பண்ண போகிறதில்ல, நான் வந்து வேற ஒரு படம் பண்ணலான்னு இருக்கிறேன் அப்படின்னு. அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இல்லை எல்லாரும் என்னை வந்து என்கிட்ட மீட் பண்ணுறவங்களாம் வந்து அவர்கிட்ட கதை சொல்லுங்கள், இவர்கிட்ட கதை சொல்லுங்க தான் சொல்லுவாங்க, நீ ஏன் இப்படி கேட்குற அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன் வந்து, இல்லை நான் எழுதி வச்சிருக்கிற கதையோ இல்லை நான் சொல்ல போகிற வாழ்க்கையோ இது வந்து யாருமே இது வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதது. இப்போ இதை வந்து நான் அவங்ககிட்ட எடுத்துகிட்டு போனேன்னா வந்து இயல்பையே வந்து தடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு நான் அவர்கிட்ட சொல்லலை. ஸோ நான் அப்படி எழுதுகிற கதை தான் ஃபஸ்ட்டு மஞ்சள்னு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதினேன். ஒரு மஞ்சள் வந்து ஒரு யங் ஃபெலோஸ். இப்போ நான் 12th படிக்கிறப்போ எனக்கு இருந்த ஒரு காதல் அனுபவங்களை மையப்படுத்தி மஞ்சள்னு எழுதினேன். அதில் வந்து எப்படி கேஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆச்சு, ஸோ இது எல்லாமே இருந்தது. பட் ஆனால் எனக்கு வந்து என்னென்னா, நான் படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸை வந்து நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டேன். அது என்னென்னா வந்து மாற்றுத்திறனாளிகளில் வந்து எந்த காரணத்தை கொண்டும் உடல் ஊனத்தை வந்து பாடி ஷேமிங் பண்ணுறவே கூடாது. அண்ட் பாடி ஷேமிங் எத்தனை பொறுத்தும் நிகழ்த்தக்கூடாது. பெண்களை வந்து மலினமாகவோ இல்லை மோசமாகவோ காட்சிப்படுத்தக்கூடாது. அண்டு திருநங்கைகளை வந்து ரொம்ப தவறாக காட்சிப்படுத்தக்கூடாது. கலர் ரீதியான ஒரு பாகுபாடை வந்து நிகழ்த்தக்கூடாது. ஸோ இந்த மாதிரி வந்து பல ரெஸ்பான்சிபிலிட்டிஸை வந்து நான் வந்து போட்டுக்கிட்டதுனால குழந்தை பருவ காதலை வந்து நம்ம வந்து சொல்லாமா வேணாமான்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு பிரச்சனை வந்து அப்போ குழந்தை பருவ காதலை சொல்கிறது, இப்போ வந்து இப்போ அட்லசன்ட்டு அவனோட காதலை வந்து நான் வந்து செலிப்ரேட் பண்ணுறது இல்லை வந்து அதை வந்து ஒரு மணிநேரம் நிறைய லவ் இருந்ததா, சரி என்னடா இது நம்ம லவ்வாலாம் அப்படியெல்லாம் இல்லையடா, நம்ம வந்து ஒரு அது வந்து என்ஜாய் பண்ணமே செலிப்ரேட் பண்ணமே அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ என்ன மாதிரி நிறைய பேருடைய கதைகள் அதுக்குள்ளே இருந்தது. ஸோ அந்த கதையெல்லாம் நான் பார்த்த பசங்க ஃப்ரெண்ட்ஸுங்க காலேஜில் இருக்கிறவங்க அட்டக்கத்தின்ற பேரே என் காலேஜில் இருக்கிற படித்த ஒரு பையனோட பேர் தான். அவெல்லாம் வந்து பயங்கரமாக லவ் பண்ணான்னு வச்சுங்களேன். ஸோ அந்த லவ் எல்லாம் கலெக்ட் பண்ணி தான் அட்டக்கத்தின்னு ஒரு படம் எடுக்கலான்னு தோணுச்சு. ஸோ அட்டக்கத்தின்ற படம் எடுக்கிறப்போ நான் என்ன பண்ணேன்னா, அந்த பேக் ட்ராப்ஸு, இந்த லாங்குவேஜு, அப்புறம் ஃபீட்டிங்கு, சில விஷயங்கள்லாம் வந்து நான் என்ன பண்ணேன்னா வந்து இந்த படத்துக்குள்ளே நான் வந்து கொண்டு வர நான் வந்து ட்ரை பண்ணேன். அது கல்ச்சராக பேக் ட்ராப்பை வந்து ஒரு தலித் லைஃபுக்குள்ளே வந்து செட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அண்ட் அது ஃபர்ஸ்ட் டைம் ஒப்பாரி பாடலை வந்து அதுக்குள்ளே நான் கொண்டு வந்த அடியன் கானமயிலுக்குள்ளேன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும். அது சின்ன வயசுலேருந்து என் தெருவில் நான் கேட்டு சந்தோஷப்பட்டு ஆடி டான்ஸ் ஆன ஒரு பாட்டு அது. ஸோ அவரை கூப்பிட்டு வந்து அப்படியே வந்து அவரை பாட வச்சேன். ஸோ இந்த மாதிரி வந்து என்னென்னா ஒரு கல்ச்சரல் பேஸ்டாக வந்து ஒரு கதையை வந்து நான் சொன்னேன். அண்ட் அது ரொம்ப முக்கியம் இல்லை ஆக்சுவலி அந்த படத்துக்கு. பட் ஆனால் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் ஒரு படைப்பாளனா நான் ஒரு கதை சொல்கிறப்போ ஒவ்வொரு கதைக்கும் ஒரு பேக்ட்ராப் இருக்குது. ஒரு மரம் அப்படின்றது வெறும் மரமே கிடையாது. ஒரு ஊர் பகுதிகளில் ஒரு மரத்துக்கு கீழே யார் உட்காரலாம், யார் நிற்கலாம், மரத்துக்கு கீழே ஒரு மேடை இருக்கும். அந்த மேடை வந்து எவ்வளோ முக்கியமானதுன்றதை நான் சின்ன வயசுலேருந்து பார்த்தவன். ஒவ்வொரு மரத்துக்கும் ஒவ்வொரு மேடைக்கும் பல கதைகள் இருக்குது. அதனால் வந்து ஒரு மரத்தை என்னால் ஒரு மரமாக இது வரைக்கும் பார்க்கவே முடியாது என்னால். ஸோ அதனால என்ன சொல்கிறேன்னா, அதனால நான் என்ன பண்ணேன்னா, ஒரு மரம் அப்படின்னு நான் காட்சிப்படுத்தினா கூட அந்த மரத்தோட வேல்யூ என்ன இருக்குது, அது எங்கே இருக்குது, ஊரோட நடுவில் இருக்கா, வெளியில் இருக்கா, அந்த மரத்துக்கு பின்னாடி இருக்கிற ஒரு அகசூழலை, அதாவது அந்த புறச்சூழலை வந்து காட்சிப்படுத்துறது அப்படின்றது வந்து என்னுடைய முக்கிய நோக்கமாக இருந்தது. ஸோ அப்படி தான் வந்து நான் வந்து அட்டக்கத்தின்னு ஒரு படம் எடுத்தேன். அந்த படம் வந்து ஒரு பரவலான வரவேற்பை பெற்றதுனால நான் இங்கே இருக்கிறேன். அதுக்கப்புறம் நிறைய படங்கள் இருக்குது. அந்த படங்கள் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. மெட்ராஸ் அண்டு எல்லாமே வந்து அப்படியே வந்தது. ஸோ அதனால தான் நான் இருக்கிறேன். அண்ட் வந்து எனக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சது. இப்போ நான் படம் எடுக்கிறப்போ இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் இல்லை அப்படின்னு நான் யோசிச்சதுனால கூகைன்ற ஸ்பேஸை வந்து நான் வந்து கிரியேட் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ அதனால் வந்து கூகை லைப்ரரியை வந்து நாங்கள் வந்து ஓப்பன் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி வந்து என்னெல்லாம் நடக்கலை அப்படின்றது வந்து கொஞ்சம் யோசிச்சு அந்த ஸ்பேஸை வந்து கிரியேட் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி இப்போ நான் ஃபஸ்ட்டு படம் பண்ணுறப்போ அம்பேத்கர் பற்றின ஒரு சீன் இருந்தது அட்டக்கத்தியில். நான் ப்ரொடியூசர் கிட்ட எதுவுமே கொடுக்குறப்போ என்னென்னா, அதை கீழ்ச்சிட்டு கொடுங்க, அது இருந்தால் ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டே இருந்தாங்க. சரி, நான் வேறு வழி இல்லாமல் அதை நான் எடுத்துகிட்டு தான் கொடுத்தேன். அப்புறம் படம் எடுக்கிறப்போ எனக்கு சில சிக்கல்கள் வந்தது. அண்டு ஆனால் மாரி செல்வராஜ் படம் பண்ணுறப்போ வந்து நான் வந்து எந்த கதையும் சொல்லிட்டு எதிரா அப்படின்னு நான் சொன்னேன். அவன் வந்து அந்த படத்தில் வந்து எனக்கு 2 முக்கியமான சீன் இருக்கும். ஒன்று வந்து டாக்டர் ஆபரன் ஒரு சீன் இருக்கும், அப்புறம் வந்து பிரின்சிபல் பேசுகிற ஒரு சீன் இருக்கும். ஸோ இந்த சீன் வந்து அந்த 2 சீனுக்காகவே நான் அந்த படத்தை எடுக்கிறேன்டா அப்படின்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டு நான் வந்து சொன்னேன். அந்த படம் எடுத்தேன், பெரிய அளவில் வெற்றி பெற்றது. அண்ட் மாரி செல்வராஜ் எனக்கு வந்து தவிர்க்க முடியாத இயக்குநர்கள் பட்டியலில் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கிறான் அப்படின்றது வந்து எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வாய்ப்பும் சந்தோஷமாக நான் நினைக்கிறேன். அதனால தான் ப்ரொடக்ஷன் வந்து ஆரம்பித்தோம். நாட் ஓன்லி ஃபியூச்சர் ஃபிலிம், இண்டிபெண்டன்ட் ஃபிலிம்ஸ் வந்து நிறைய பண்ணிருக்கோம். அண்ட் டாக்குமெண்ட்ரிஸ் பண்ணிருக்கோம், டாக்குமெண்ட்ரி நிறைய பண்ணிட்டுருக்கோம், ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணுறோம். அண்ட் வந்து மீடியாக்குள்ளேயும் சில வேலைகள் பண்ணிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு சினிமா அப்படின்றது எடுக்கிறத மீறி ஒரு அரசியல் நடவடிக்கையாக நான் பார்க்குறேன், ஒரு மூமெண்ட்டாக நான் பார்க்குறேன். ஸோ அந்த மூமெண்ட்டுக்குள்ளே ரஞ்சித்ன்ற ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு சினிமா மேலே பெரிய ஆர்வம் இருக்குது.
லைக் வந்து ரஞ்சித் என்ற ஒரு நபருக்கு இந்த அரசியல் மீதும் இந்த சமூக பங்களிப்பு மீதும் இங்கே இருக்கிற சோஷியல் ஸ்ட்ரக்சர் மீதும் ஒரு பெரிய கோபமும் ஒரு என்ன சொல்கிறது, அதே நேரத்தில் ஒரு பெரிய ஒரு அதை சரி பண்ணுன்ற ஒரு பெரிய ஆசையும் விருப்பமும் எனக்கு இருக்குது. ஸோ அதனால் வந்து ஒரு திரைக்கலைஞனாக என்னுடைய திரைப்படங்களை நான் இதுக்காக பயன்படுத்திக்கிறேன். அந்த பயன்படுத்துறதில்ல சில விஷயங்களை என்னால் வந்து பண்ண முடிஞ்சிட்ருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ. நான் ஒரு மேடை கலைஞன். 1984 டெல்லியிலேருந்து மேடை கலைஞனாக இருக்கேன். இப்போ உங்களை வந்து உங்களோட ஒர்க் பண்ணி தான் வந்திருக்கிறேன். என்னோட முதல் கேள்வி, பேட்டில்ஷிப் பொட்டம்கின் வந்து கான்டெம்பரைஸ் பண்ண முடியுமா நம்ம ஆடியன்ஸுக்கு? பண்ணலாம், வாய்ப்பு இருக்குது அதுக்கு. ஓகே. ரெண்டாவது வந்து சார்லி சாப்ளினுடைய இதில் வந்து காமிக் எலிமெண்ட் இதில் வந்து சீரியஸ் கண்டென்ட் இருக்குது. நிறைய பேர் தெரியுமான்னு தெரில. அவருடைய ப்ரெசன்டேஷன் வந்து காமிக்காக இருக்கலாம், பட் அதில் இருக்கிற சீரியஸ்னஸ் கண்டென்ட் வந்து அதையும் நம்ம கான்டெம்பரைஸ் பண்ண முடியும். அவன் இப்போ எனக்கே அவனை ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவன் பண்ணுற வேலை வந்து சம்டைம்ஸ் பிடிக்காது, டென்ஷன் ஆகும். ஏன்டா அப்படி பண்ணுற, திடீர்னு தங்கலான் படம் ஷூட் பண்ணுறதுக்கப்போ ஒரு ஷாட்டில் வந்து ஓடிடலான்னு தோணுச்சு எனக்கு. இந்த டைரக்ஷனே வாடாடா நமக்கு வரமாட்டேங்குதுடா அப்படின்னு தோணுச்சு எனக்கு. ஏன்னா டைரக்ஷன் வந்து ரொம்ப மென்டலான ஒரு ஒர்க் அது. சரி, ஏன்னா நிறைய பேர் வேறு கஷ்டப்படுத்தணும், கொடுமைப்படுத்தணும். ஸோ அதெல்லாம் வேறு நம்மளால் அதை ஏற்றுக்கவே முடியாது. ஒருத்தன் அடிப்பட்டு கீழே ஓனா அவனுக்கு வந்து ஆறுதல் கூட சொல்ல முடியாமல் நான் ஷார்ட் எடுக்க ஓடணும் நான். ஸோ ஒரு மனிதாபிமற்ற ஒரு கொடூரமான வேலைன்னு வச்சுக்கங்களேன், அந்த வேலையை நம்ம செய்கிறோம். ஆனால் சம்டைம்ஸ் வந்து ஒரு இயக்குனராக இருக்கிறதுல பயங்கர சந்தோஷம் இருக்கும், ஒரு பெருமை இருக்கும். ஸோ அந்த பெருமையை வந்து நான் எப்பவுமே இன்னாரிட்டு கொடுக்கணும்னு ஆசைப்படுவேன். அவர் வந்து என்னை வந்து பயங்கரமாக புஷ் பண்ணார். ஒரு அகலோகத்தை வந்து டீப்பாக என்கிட்ட பேசினவர் அவருடைய படங்கள் எல்லாருமே எனக்கு பிடிக்கும். அண்ட் பேர்ட்மேன் வந்து பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. இப்போ இந்த ஷார்ட்டில் இப்போ காட்டுறப்ப கூட அந்த பறக்கிற ஒரு ஷார்ட் இருக்கும். ஸோ நான் நிறைய பறந்துகிட்டே இருப்பேன், பறக்கணும்னு ஆசை எனக்கு. மரபு வழி கதைகள், மித்து, ஆடியன்ஸ் கிட்ட, நம்ம மக்கள்கிட்ட இருக்கிற தொடர்பை வந்து நான் புரிஞ்சுக்க நான் வந்து ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு அந்த மித்து வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. மித்துக்கள் மூலமாக உருவாக்கப்பட்ட நாடு தான் இந்தியா நான் நினைக்கிறேன். ஆனால் அந்த மித்து வந்து சம்டைம்ஸ் வந்து ஒரு டேஞ்சரஸ் மித்தாக இருக்குது. அந்த மித்து வந்து மனிதர்கள்கிட்ட வந்து பாகுபாடு பிரிக்கிற மித்து இருந்தது. ஸோ அந்த மித்துலேருந்து விலகி சில மித்துக்கள் வந்து நான் வந்து ஆராய்ச்சி பண்ணுறப்போ மித்தாலஜிக்கல் ஸ்டோரிஸ் வந்து புத்தருடைய மித்தாலஜிக்கல் ஸ்டோரி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ அதை தான் நான் கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இதுக்குள்ளே வந்து நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன். இதில் வந்து என்னென்னா ஒரு கலைஞன் தன்னுடைய லிபர்ட்டிக்குள்ளே சில வேலைகளை செய்ய ட்ரை பண்ணுறேன். எனக்கு அந்த நம்பிக்கைகள் இல்லைனாலும் அந்த நம்பிக்கையோடு இருக்கிற மக்கள்கிட்ட உருவாடுவதற்கு ஒரு மொழியை உருவாக்க வேண்டிய தேவையை அந்த கலைஞனுக்கு வந்து உருவாக்கி இருக்கிறதுனால நான் நம்பலைனாலும் நான் அந்த கதைக்குள்ளே நுழைஞ்சு ஸோ இந்த மாதிரி மரபு வழியாக இவ்வளோ பேர் வந்து ஃபைட் பண்ணியிருக்காங்க, தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது அப்படின்றத வந்து நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஆக்சுவலி தேங்க்யூ சார். தேங்க்ஸ். என்ன பிரச்சனைனா இதுலேயே ப்ளூ ஸ்டார்னு ஒரு படம் எடுத்துல அது வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க சென்சார் பார்த்துட்டு. எனக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு, ஏன்டா ரிஜெக்ட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. பார்த்தா மூர்த்தி என்ன ஃபோட்டோ பின்னாடி வருது. மூர்த்தி வந்து ஒரு ரவுடி அப்படின்ட்டானுங்க, உள்ளே உட்காந்துக்கிற ஒரு ஆள். எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு, டே இதுக்காக ஒரு படத்தை ரிஜெக்டே பண்ணிட்டாங்க. அப்புறம் ரீசென்சார் பண்ணி தான் நாங்கள் கொண்டு வந்தோம். ஸோ எந்த மூலையினாலும் எப்படினாலும் உங்களை அட்டாக் பண்ணலாம். ஸோ நீங்கள் அதுக்கு ரெடியாக இருக்கணும். ஆக்சுவலி வந்து அதுதான் நான் சொல்லுவேன். நம்ம எந்த ஸ்கிரிப்ட் எடுக்கணும் எடுக்கக்கூடாதுன்றதெல்லாம் எந்த வரைமுறையும் இல்லை. அதுதான் பிரச்சனை ஆக்சுவலி. இங்கே இல்லை சென்சார்ல இருந்து இது புக் எதுவும் போட்டிருக்காங்களா, இது எடுக்கக்கூடாது, இது எடுக்கணும். ஏன்னா இப்போ நம்ம எலெக்ஷன் நிற்கும் போது இது பண்ணுங்க. இல்லை சென்சார் புக் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும், ஒவ்வொரு படத்துக்கும் அப்டேட் ஆகும். அவங்களுக்கு தெரியாது, கிரியேட்டர்ஸ் வந்து நிறைய பிரச்சனை ஒவ்வொரு படத்துலையும் கொண்டு வராங்க. அவங்க ஒவ்வொரு முறையும் சவாலை எதிர்கொள்ள வேண்டிய தேவை அவங்களுக்கும் இருக்குது. ஆக்சுவலி ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணி ஒரு உழைப்பில் நீங்கள் வந்து முன்னுக்கு வந்திருக்குது ரொம்ப எங்களுக்குலாம் ஒரு இம்ப்ரெஷனாக நல்ல விஷயமா இருக்குது. வாழ்த்துக்கள். ஆனால் அதே நேரத்தில் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் ஜெயிக்கணும்லாம் அவசியம் இல்லை. கிளவராக அறிவு சிந்தனையோடு யோசிச்சாலே நம்ம ஜெயிச்சிடலாம். ஸோ அதை நம்ம வந்து யோசிக்கிறோம். ஒன்று இன் ஜென்ரலாக கேஸ்டிங் ப்ராசஸ் எப்படி இருக்கும் சார் உங்களோடது? லுக்ஸ் வந்து பயங்கர டாமினேட் பண்ணுங்க. ஓகே, நிச்சயமாக. இப்போ நான் எப்பவுமே என்ன பண்ணுவேன்னா வந்து லுக்ஸ்னால், இப்போ நான் ஒரு கேரக்டர் நான் டிசைன் பண்ணுறேன்னா அந்த டிசைனுக்கு ஏற்ற மனித முகங்களை தேடி கண்டுபிடிக்கிறது தான் பெரிய சவால். ஃபஸ்ட்டு அந்த மாதிரி முகங்களை தேடி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அவர் நல்லா நடிக்கிறாரா இல்லையான்றது வந்து செகண்டே நான் வந்து யோசிப்பேன். அப்படி நல்லா நடிக்கலைன்னா பெட்டராக நடிக்கிறவரை வந்து நான் வந்து செலக்ட் பண்ணிப்பேன். ஸோ இதுதான் என்னுடைய ப்ராசஸ்ஸு. அண்ட் வந்து நான் எப்பவுமே வந்து எழுதி முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து நடிகர்கள் பற்றி யோசிக்கவே ஆரம்பிப்பேன். ஆனால் சில முறைகள் மட்டும் இப்போ வந்து விக்ரம் சார் பண்ணுறான்றது முன்னாடியே முடிவாயிடும். ஸோ அவருக்கு ஏற்ற கதை ஒன்று பண்ணலான்னு அப்படி யோசிப்போம். சம்டைம்ஸ் வந்து எதை பற்றியும் யோசிக்காமலேயே நான் வந்து எழுதியிருக்கேன். அட்டகத்தி மெட்ராஸ்லாம் எதை பற்றியும் யோசிக்காமல் எழுதுனது தான். சார்பட்டா பரம்பரை